அடுத்து நம்ம பால்சம் பூக்களை பற்றி தான். இதை வந்து பால் செண்டு, பால்சம், பால் பூக்கள் அப்படின்னு நிறைய பூக்கள் இதுக்கு இருக்குது இந்த பேர். இது வந்து நம்ம வீட்டில் ஒரு 3 கலர் இருக்காங்க. இது அடுக்கு. இது நமக்கு இதிலிருந்தே விதைகள் உருவாயிடுவாங்க. இது தாங்க விதைகள். ஒரு பூக்கள் பூத்து முடித்த உடனே விதைகள் உருவாயிடுவாங்க. இந்த விதைகளை வந்து நம்ம எடுத்து போட்டாலே பல செடிகள் உருவாயிடும். ரொம்ப ஈஸி க்ரோ தான் இது. இதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றும் பொழுது இலைகள் பழுப்பு நிறமாக மாறும். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சன்லைட் தேவைப்படுதுங்க. நம்ம பால்கனியில் நான் வச்சு பல தடவை ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்தளவு க்ரோத் வரல. மாடியில் வச்சதுக்கப்புறம் தான் நல்ல க்ரோத் வந்திருக்காங்க. அதுவும் மாடியிலேயே நான் என்ன பண்ணிட்டேன், சன்செட் கீழே வச்சுருந்தேன். அப்பவும் கொஞ்சம் அவ்வளோ பூக்கள் வரல. இப்போ நல்ல வெயிலில் வச்சோன்னே பூக்கள் பாருங்கள், அழகு கலருங்க. லேவண்டர் இது மாதிரி பிங்க் இருக்குது, அதே மாதிரி ரெட் இருக்குது. நம்மக்கிட்ட சீட்ஸ்க்கும் ரெடி ஆகிட்டாங்க. நிறைய பாருங்கள் சீட்ஸ் அவங்களே விழுந்து நிறைய செடிகளும் உருவாயிட்டாங்க. இதெல்லாம் வீட்டுங்களை வளர்க்கும் பொழுது நம்ம ஒரு செடி வச்சிட்டோம்னா பல செடிகள் உருவாயிடும். ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். எப்போவுமே தோட்டத்தில் பூக்கள் நிறையா இருப்பாங்க.